ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரஸ் ஆப்பில் நம்ம விளையாடும் போது நமக்கு எந்த அளவுக்கு அவங்க ஜென்யூனாக வின்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், இந்த ரஸ் ஆப்போட தந்திரங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 300 ரூபா என்ட்ரி கொடுத்து ஒரு 600 ரூபா வின்னிங் கேமில் நான் விளாண்டுட்ருக்கேன். ஆப்போசிட்டில் என்னமோ காஜா அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டு எவனோ ஒருத்தன் விளாண்டுருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் என்னடா இதில் நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஸ் ஆப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா கிட்ட கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 3000 ரூபா கிட்ட எனக்கு லாஸ் ஆகிடுச்சு கைஸ் இந்த ரஸ் ஆப்பில். நான் இதுக்கு முன்னாடி இது விளையாண்டுட்டு தான் இருந்தேன். அப்போ விளையாட தெரியாமல் இருந்தேன். அப்போது தோற்றுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் மறுபடியும் விளையாண்டேன். வின்னிங்ஸ் எப்படின்னா ஒரு 60-40 இல்லைன்னா 50-50% அந்த மாதிரி கூட வின்னிங் பர்சன்டேஜ் வரும். அதாவது நீங்கள் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிங்கன்னா 2 மேட்ச் தோப்பீங்க, 3 மேட்ச் ஜெயிச்சிங்கன்னா ஒரு 2 மேட்ச் தோப்பீங்க. அந்த மாதிரி கூட அந்த மாதிரி தான் இருந்தது முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், கடந்த 7 நாளில் எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்ததாக மொத்தமாக 3000 ரூபா கிட்ட எனக்கு லாஸ் ஆகிடுச்சு கைஸ். இதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக 300 ரூபா 600 ரூபா அப்படி போட்டு விளாண்டங்காட்டி 3000 ரூபாயிலே நின்றுச்சு. இதே இப்போ வேறு நிறையா யூடியூபர்ஸ் மாதிரி 10,000 ரூபா கேமு 20,000 ரூபா கேமெல்லாம் போட்டிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கணக்கே எடுக்க முடியாது. அந்தளவுக்கு லாஸ் ஆகிருக்குங்க கைஸ். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் தான் இந்த ஆப்பை ரன் பண்ணுறாங்க. அதாவது முன்னாடியாவது 2 மேட்ச் 4 மேட்ச் விளையாண்டிங்கன்னா அதில் 2 ஜெயிப்பீங்க தோப்பீங்கன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட தெரிஞ்சாலுமே இந்த காயினை நீங்கள் இங்கே நவுட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவன் டைஸில் கொடுக்குற அந்த நம்பர் தான் கைஸ் இந்த கேமை டிசைட் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது விளையாட தெரிஞ்சு நல்லா விளையாண்டாலும் நீங்கள் தோக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது இந்த கேமு. பார்த்தீங்கன்னா 3 minutes 50 seconds ஆப்போனண்ட்டோட அந்த பொண்ணு அவள் பாட்டுக்கு அவள் காயை எடுத்துகிட்டு போவா. அது என் முன்னாடி தான் எடுத்துகிட்டு போவா. என் பிளேஸில் தான் இருக்கும். ஆனாலுமே என்னால் அதை வெட்ட முடியாது. ஏன்னா இந்த டைஸில் அந்த நம்பர் ஒழுகலை. இதே பார்த்தீங்கன்னா நான் இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். கரெக்டாக அவளுக்கு மட்டும் அதே நம்பரு என்ன நம்பர் விழுந்தா என் காய் வெட்ட முடியுமோ அந்த நம்பர் விழுகுது. மழையும் ஏறிட்டா. நான் இதுக்கும் இத்தனைக்கும் இந்த கேம் எப்படி விளாடணும்னு தெரிஞ்சு தான் விளாட்றேன். ஆனால் இவனுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸை ஆப்போனண்ட்டுக்கு சாதகமாக இந்த ஒரு மேட்ச் மட்டும் இல்லை கைஸ், மற்ற மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த ஒரு மேட்ச்சில் ரெக்கார்டில் இருக்குது. இப்படி பண்ணாங்கன்னா கைஸ் எப்படி கைஸ் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்தணும். நீங்கள் பணத்தை உபயோகமாக செலவழிங்க. அதுவும் இல்லாமல் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஆப் ட்ரஸ்டடே இல்லை கைஸ், ட்ரஸ்டடே இல்லை. முன்னாடியாவது கொஞ்சமாவது ஏதோ வின்னிங் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரெஃபர் மூலியமாக தான் நிறையா யூடியூபர்ஸ் நல்லா கேடுங்க. ரெஃபர் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த காசு மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் யூடியூபர்ஸ் உங்களை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி அவங்களும் இந்த கேம் விளாடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு விளாடவும் மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த ரஸ் கேமு ஜூபே அதெல்லாம் எந்த கேமே விளாடவே வேணாங்க கைஸ். உங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கூட இப்போ அப்படி தான் பண்ணிருக்கேன். நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு லூடோ விளாண்டுட்டே இப்போ நான் எப்போ பார்த்தாலும் ரஸ்ஸில் இல்லைன்னா ஜூபேயில். ஆனால் ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த லூடோ கிங்னு ஒரு கேம் இருக்கும், அந்த கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாக அந்த கேமோட காயின்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக விளாண்டுக்கலாம். அப்படி நீங்கள் இந்த லூடோவுக்கு பதிலாக அந்த லூடோவுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டும் மிச்சமாகும். நீங்கள் தோற்றிங்கன்னா
உங்களுக்கு டென்ஷனும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இந்த ரஷ் ஆப் வந்து நம்ம காசை வச்சு விளாட்றாங்க கைஸ். ஒரு காசோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதுக்கு மேலே நான் ஒரு ப்ரூஃபை காட்டியிருக்கேன், அந்த ப்ரூஃபுக்கும் மேலே நீங்கள் இதை விளையாடவே மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மலை ஏற போகிறேன். மலை ஏறியும் எந்த யூஸுமே இல்லை கைஸ். நான் இதில் எதுவும் தப்பாகவும் விளையாடல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் இவன் என்ன நினைக்கிறானோ அதான் உழுகுதுன்னு வச்சான்னா அப்புறம் எதுக்கு இவன் கேம் நடத்துகிறான்? அதுக்கு தான் கைஸ் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோ. இனிமேல் ரஷ்ஷாப்போ லூடோவோ மணியை வச்சு தயவு செய்து விளையாடாதீர்கள் என்று கூறி நன்றி. விடைபெறும். நன்றி, வணக்கம் ஐயா.